ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். 10th 11th 12th டெய்லி ஸ்டடி பிளானரில் நம்ம இன்னைக்கு டே 4ல் இருக்கோம். ஸோ டே 1 2 அண்ட் 3 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டே 1 விட டே 2 பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். டே 2 விட டே 3 பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். இப்போ டே 4 இன்னும் கம்மியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே போகிறாங்க இந்த ஸ்டடி பிளானருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஃபர்ஸ்ட் டே எப்போவுமே அதிகமான பேர் பார்ப்பீங்க, அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நடக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வமாக கேட்குறீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க சார், ஸ்டாப் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக இது ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டி இதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கும் இது மாதிரி இந்த வீடியோஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கல சார் உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்றீங்க. அதுக்காக தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறது. மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ நம்ம அப்லோட் ஆன உடனேயே வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அலர்ட் மெசேஜ் வந்து கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, சரியா? ஓகே, இந்த டே 4ல் நம்ம என்ன கொஷின்ஸ் படிக்க போகிறோம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த 15/8/2024 7:30 to 10:30 ஸ்கூல் ஒர்க்கு, ஸ்கூலில் கொடுத்துருக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கு, ரைட்டிங் ஒர்க்கு, ஸ்டடி ஒர்க்கு எல்லாமே வந்து இந்த டைமிங்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு. மறுநாள் 16/8/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு ஏர்லி மார்னிங் 4:30 to 5:20 இந்த 50 மினிட்ஸில் 50 நிமிஷத்தில் மேத்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம மேத்ஸ் வந்து டெய்லி ஸ்கெடியூலாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் மேத்ஸ் வந்து அதே மாதிரியே பாருங்கள், அப்போ தான் போர்ஷனை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 10th மேத்ஸில் நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 2ல் 5 மார்க் கொஷினில் எக்ஸாம்பிள் சம் எதுவும் கிடையாது. எக்ஸசைஸில் 2.1ல் 6th சம்மும் 8th சம்மும் 2 5 மார்க் கொஷின் தான். 2 மார்க் கொஷினில் எக்ஸாம்பிள் 2.2 2.3 2.4 2.5 2.6. எக்ஸசைஸ் 2.1ல் செகண்ட் சம்மும் 7th சம் மட்டும். இது 2 மார்க்கில் பார்க்குறது. 11th ஸ்டாண்டர்டுக்கும் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ செகண்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5 மார்க் கொஷினில் இப்போ ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி நம்ம எதுவும் பார்க்கல. 2 மார்க் 3 மார்க் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.1ல் செகண்ட் சம் மட்டும், எக்ஸாம்பிள் 2.3 மட்டும். எக்ஸசைஸ் 2.2ல் ஒரு 6 சம் இருக்குது, 6 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 6 ப்ராப்ளமையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. எதையும் எல்லாமே அது இதில் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. 5 மார்க் கொஷினில் எக்ஸாம்பிள் 1.28 மட்டும், எக்ஸசைஸ் 1.5ல் ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், இது எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு எதுவும் கிடையாது, சரியா? ஸோ இது நீங்கள் இந்த 4:30 AM to 5:20 AM பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ். அடுத்து 5:30 to 6:20 ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு 5:20லேருந்து 5:30 வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு 5:30 to 6:20க்கு நம்ம செகண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து ஜாகிரஃபி படிக்க போகிறீங்க, சரியா? ஸோ ஆல்ரெடி படித்த சாப்டராக தான் இது இருக்கும். அதனால தான் நான் வந்து 4 2 மார்க் கொஷினும் 2 5 மார்க் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த டிக் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து 2 மார்க்கில் இந்த 4th கொஷின் மட்டும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் படிச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்லது தான், சரியா? யாரையும் கண்டிப்பாக படிக்க தேவையே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் படிச்சுக்கிறதுனா படிச்சுக்கிறங்க. அதே போல் 5 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு கிடையாது. இந்த 2 5 மார்க் கொஷின்ஸும் படிச்சுக்கிறங்க. இந்த டைமிங்கில் 11th ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு. சாப்டர் 1ல் 2 5 மார்க் 2 2 மார்க் கொஷினும் ஒரு 5 மார்க் கொஷினும் நம்ம படிக்கிறோம், சரியா? அந்த செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் இங்கே இங்கிலீஷ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன், தமிழ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன். அதே போல் 5 மார்க்கில் 2 5 மார்க், இந்த ஒரு 5 மார்க்கும் இந்த ஒரு 5 மார்க்கும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது ரெண்டுமே. 12th ஸ்டாண்டர்டும் வந்து நம்ம இந்த டைமிங்கில் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸும் 2 5 மார்க் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன், சரியா? இந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் இந்த 4 5 மார்க் 4 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸும் 2 5 மார்க் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க, ஓகேவா?
இந்த டைமிங்கில் 6:20 AM to 7:10 AM இந்த 40 மினிட்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து ப்ரோஸ் 4னுடைய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்கிறீங்க. 12th ஸ்டாண்டர்டும் ப்ரோஸ் 4னுடைய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்கிறீங்க. 11th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரோஸ் 1 உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லிக்கு 3 யூனிட் தான். அதனால ப்ரோஸ் 1, 2, 3ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம 3மே தனித்தனியாக படிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 3யுமே ஒரு ஓவராலாக ஒரு ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டே 4க்கான ஸ்டடி பிளானர் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? ஸோ தட்ஸ் இட். இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க இந்த டே 4க்கு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இல்லை வேறு என்ன வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.